கெட் ஆன் டு தி ஸ்டேஜ் நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன். பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த படத்தை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி மறைஞ்சு போனா எப்படி இருக்கும், நம்ம மாதிரி தேடுவாங்களா, அந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். சோ இந்த படத்தை பத்தி சார் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ லைக் இது வந்து பூமி கடியில அவங்க சொன்ன மாதிரி 5500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அந்த செட்ல வந்து 36 டிகிரி ஹீட் இருக்கும். கீழே வந்து ஃபேன் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுல வந்து அவங்க ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில வந்து பயங்கரமான எஃபோர்ட் எல்லாம் இந்த படத்துக்காக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் வச்சு ஒரு பெரிய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு. சோ அதுல வந்து நிஜமாலுமே ஃபயர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சோ அதுல எல்லாம் தாண்டி ஒரு எஃபோர்ட் இருக்கு, ஒரு டெடிகேட்டடா இந்த படத்தை வந்து அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இதுக்கப்புறமும் அவர் பண்ண போற ரோல் எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான ரோலா இருக்கும். இது வரைக்கும் அவர் நடிச்ச படங்களும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு பெரிய பெரிய கல்பத்தலோட படத்தின் நாயகன் ஜித்தன் ரமேஷ் அவர்கள் சில வார்த்தைகள் பேசி வருமாறு அளிக்கிறேன். அவருக்காக ஒரு பெரிய பெரிய கருத்து கொடுக்கலாம். இங்க வந்திருக்கும் பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் பிளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல அவங்களை கூப்பிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈமெயில ஜாலியா உட்காந்து பேசிருப்போம். அப்படியே காம்பியே பேசிருக்கேன். ஏன்னா நான் ஒரு படம் பண்ணிருக்கேன் தாய்மொழின்னு சொல்லி, சரி பண்ணிடுது இல்லையா, நல்லதுப்பான்னு சொன்னேன்னா. சரி அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சிருவேன், அது நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும். கதையை சொல்லும் முதல்ல அது நல்லா இருக்குமா இல்லைன்னு நான் சொல்றேன்னு சொன்னேன். ஸோ கதை சொல்லும்போது 1 hour கதை சொல்லி முடிச்சுட்டாரு. ஒண்ணுமே புரியல. என்னடா கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியும், நொடிக்கும் போது ஒண்ணுமே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா, அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ ஒரு நல்ல கதையா இருந்தது. அண்ட் ஸ்டார்ட் பண்ண படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்ல 90% வந்து காட்டுலதான் ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய கதை செட்டு ஃபுல்லாவே கேள்வி தான் இருந்தது. அதுல 50,000 பேர் அதுலேயே உள்ளார இருக்கிறாங்க. முதலே மூச்சு எடுக்க முடியல. அதுல 60 பேர் வேலையோட வந்து பக்கத்துல வந்து நிற்கிறாங்க. இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த குகையை விட அந்த அந்த மெழுகுவர்த்தி தான் அவங்க பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஃபுல் புகை மண்டலமா இருக்கும். அண்ட் ஒரு மெழுகுவர்த்தி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யார், அசோசியேட் டைரக்டர் ராஜேஷ், சின்ன மீன்ஸ் ஒரு ஸ்லாட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகுவர்த்தி இது வருவோம். ஆனா அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புதுக்கு அந்த வந்து எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா, விடுறா ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல, இது வேற நீங்க மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்ட் அஞ்சு பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா தண்ணியை விட அவங்க சேர்ல தான் ஜாஸ்தியா இருந்தாங்க. காலைல தண்ணியில குளிச்சுட்டு வர மாட்டாங்க, சேர்ல தான் குளிச்சுட்டு வருவாங்க செட்டுல. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 days அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கால் கூட ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லயே இருந்தாங்க. அந்த ரொம்ப டெடிகேட்டா இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அகிலன். ஈவன் அவரும் ஒரு 15 days கோவிலே. ஸோ அவ்வளோ கஷ்டமான வரல அது. அந்த டெய்லி அந்த ஃபாரஸ்ட்ல போனோம்னா ஜீப்பு காரெல்லாம் போகாது, ஜீப்பு தான் போகும். அந்த உள்ள ஏறதுக்கு நார்மல் ஜீப் இருக்குல்ல, அதுலதான் போகணும். அண்ட் ரொம்ப ஹார்டா இருந்தது. அட்டைப்பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிளஸ் ஒரு 30 daysல படம் முடிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days கிட்ட போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார். ஆனா அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் டிசைட் செலக்ட் பண்ணாரு. அபிலாஷ் சொன்னாரு ஒரு நல்ல கேமராமேன் இருக்காரு, எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாம ரொம்ப அழகா இந்த படத்துல என்ன காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னாரு அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர் தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. டீ ஜென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாரு அவரு, கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாருங்க. ஜென்ஸ்க்கு பிஸ்கட் கொடுப்பாரு வந்து.
அல்வா. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம படம் நல்லபடியா வரணும், அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளா இருந்தது. நல்லபடியா படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் பிளஸ் பெரிய ஆடியோ ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அபிலாஷ் தேங்க்ஸ். கண்டிப்பா அடுத்த படமும் நம்ம பண்ணலாம். ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு போயிரு. ஹவுஸ் பேஷன் சார் மெயினா. ஸோ இந்த படத்தோட இப்ப விழாவோட நாயகன், 50 years ஒரு லெஜண்ட், எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில மியூசிக் போட்டுருக்காருன்னா ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பா அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யணும். அண்ட் யாரு, மதன் சார், எல்லாரும் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஹரிஷ் பேரெட்டி சார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம். ஸோ கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல். Thank you. I'm really sorry, I forgot to thank one of the most important person, Sarvan sir. He is the one who has taken our audio rights, Iyengaran International. I'm so sorry that I missed your name. I'm really sorry. Thank you so much, sir. John sir, I'm really sorry. Okay. Thank you. அவர்களை நடைபெறலாம். ஒரு பெரிய வணக்கம். பத்திரிகை மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சினிமா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மைக்கார் அப்படிங்கிற பேசவே வர மாதிரி இது விழாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ல கடைசியா வர மைக் கொடுத்துட்டாங்க. வந்து சோமசுந்தரம் ஏமா என்ன கூப்பிட்டா கடைசியா பணம் இருக்கு. பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடல் நிற்கிறதுக்கு. நிறைய விழாக்கு போகும்போது படத்துல நடிச்சவங்க நிறைய பேர் வந்து விழா வாழ்த்துறது ஒரு வழக்கமான விஷயம். பட் இந்த விழால ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமா நான் பார்த்தது என்னன்னா, ஒரு பாடல் வெளியீட்டு விழால எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம், லிரிக் ரைட்டர்ஸை மறந்துடுவோம், அப்புறம் பாடினவங்களை மறந்துடுவோம். அவங்களாம் இன்னைக்கு விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல. நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸே இப்போ கடவுளாக்கி வர்றதில்லை. பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்க வந்து ஆல் த சிங்கர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆயில் சொல்லி அந்த மியூசிக் டைரக்டர்ஸ். அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அவரை பார்த்ததில்லை ஆக்சுவலா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சேனல்ஸ் அப்படி ஒர்க் பண்ணேன். ஸோ அப்ப இருந்து மலையாளம் படம் பார்க்கறதும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரி டெக்னீஷியனை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட இவ்வளவு எங்க அவர் மியூசிக் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் 50 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அவர் உடம்புக்கு தான் வயசாயிருக்கு, அவருடைய திறமைக்கும் அவரோட இசைக்கும் இல்லைங்கிற இந்த பாடல் கேட்கும்போது தெரியுது. ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவேற்று சார். நீங்க தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பொசிஷனா தான் நாங்கள் பார்க்குறோம். We are proud to welcome you here. அடுத்தது யுவபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரானரியா எழுதியிருக்காரு. அவருடைய பாடல் வரிகள் சொல்லவே வேணாம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்றேன். ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னன்னா, அபிலாஷ் வந்து நான் நடிகையாள படம் பண்ணும்போது ஷூட்டிங்கு வந்து மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தாரு. அது ஒரு மலையாள ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார். வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகல. அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் பண்ணலாம் பிளான் பண்ணோம். அப்புறம் ஊருக்கு போனோம். அப்புறம் எதுவுமே அவரும் கான்டாக்ட் இல்லை, நானும் கான்டாக்ட் இல்லை. திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ற இஷ்யூஸ் எல்லாருமே என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அப்பவே அம்மா கையிலும் காசு இருக்காது. மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து எவ்வளவு பேர் பணம் இல்லாதவங்கன்னா யாரும் வச்சுக்க முடியாதுன்னு ஒரு சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேரளால போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாரு. அங்க எல்லா ஸ்டேட் இங்க இருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம், அங்கேயும் போய் பண்ணோம். அப்படிதான் அவருடைய அடுத்த கட்ட நட்பு அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி பேசுவாரு. அவர் படத்துக்குலாம் இருப்பான்னு நினைப்போம். திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்வாரு.
என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு. சிரிச்சுட்டு எல்லாமே போயிடுச்சு, நம்பி விட்டுட்டு போனேன், எல்லா காசையும் முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி கொடுத்தேன். அதையும் கணக்கு வாங்கி இப்ப மறுபடியும் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்தான்னு நினைச்சேன். மொத்தமா எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் எடுத்து கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துன்னு சொன்னாரு. அது கிட்டதுன்னா இந்த கதையை வந்து சொன்னாரு. இந்த கதை ஃபர்ஸ்ட் விக்கண்டம்லேஸ்க்கு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசுன இந்த கதை சொன்னாரு. வந்து அப்ப நான் பண்றதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் வந்து. அதுக்கப்புறம் இந்த கதை ஜெப்பன் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹீரோவா நடிச்சு தோட்டம் இருக்கான் பிரதர், வில்லனா நடிச்சு தோட்டம் இல்லவே இல்லை இந்த சினிமாவில். அதனால நீங்க வில்லனா முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த சினிமா மீண்டும் உங்களை உயரத்தை கொண்டு போய் மீன் பாட்டுங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை. 2023 ஒரு பெஸ்ட் வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ட்ரை பண்ணிக்கிறேன். ட்ரைலர் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. 2024 ஒரு வில்லன் பண்ணிருக்கேன். அதனால அதுல காம்படிஷன் அடுத்து மறுபடியும் வராதுங்க. ஏன்னா நீங்களே ஒரு சைக்கோ வில்லன் பண்ணிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணல, நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணிருக்கேன். சோ நீங்க 5க்கு நடத்திருக்கீங்க, நான் 5 ஒரு பிரச்சனை பண்ணிருக்கோம். அதனால வேற வேற ஹீரோயின்னா போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆகும். அதனால இதுல வந்து ரொம்ப மிரட்டியா இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சாரு. மியூசிக்கோட ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. சவுண்ட் டிசைனிங் அது ராஜகிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸ், அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவரோட சினிமாட்டோகிராஃபியோட எந்த பண்ணாலுமே அவருடைய மனசு ஒண்ணு இருக்குன்னா அப்புறம் அப்போ பார்த்தேன் டுவர்ட்ஸ் டெடிகேஷன் டு த ஒர்க். இங்க நிறைய பேர் அந்த டெக்னீஷியன் சொன்னாங்க 500 ரூபாய்க்கெல்லாம் ஃபைட் மாஸ்டர் கிடைக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ரா மழை வந்து போயிட்டு இல்லைன்னா காசு வாங்காம நம்ம இண்டஸ்ட்ரியில நடந்திருக்காரு. இப்படி நிறைய பேருக்குள்ள இருக்கிற மனிதம் இந்த ஸ்டேஜ்ல தெரிஞ்சது. இந்த படம் பணத்துக்காக இங்க நிறைய டெக்னீஷியன் இல்ல, ப்ரொடியூசர் அமர் அண்ட் அபில சம்பாதிச்சு வச்ச மனிதர்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்கும். நான் உள்பட இங்க வந்தது விக்ரம் ரமேஷ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற எல்லாரும் மனிதர்களுக்காக தான் வந்திருக்கோம். அச்சனா எல்லாம் பயங்கர பேசி முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே இன்னைக்கு வரணும், அண்ணன் பக்கத்துல நிக்கணுங்கிறதா. சோமு, நிஷாலாம் டேட்டே இல்லை. எங்க வீடு பக்கத்துல இருக்காங்க. எங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்ல. மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க. சம்பாதிச்ச காசை அங்க வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு இப்பதான் வீடெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. திருச்சி இல்ல, செங்கல் வாங்கிடுவார், பெருசா வாங்குவோம். என்னமோ வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷப்பட்டது ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்ல, மனசு இருந்து செய்யறவன் அத்தனை பேருமே ஹீரோ தான். அது ஒரு பெரிய ராயல் சொல்லிட்டு. ஆனா அது கேபி பாலாவா இருக்கட்டும், நீங்க இருக்கட்டும், எவ்வளவு செய்யறோம் முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளவு மனசு அன்போட செய்யறதுக்கு இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு அந்த வீடியோலாம் பார்க்கணும், திட்டுறாங்க அந்த சொல்லிட்டு அப்புறம் தான் மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிட்டு முன்னெச்சரிக்கையோட போய் தேடி போய் செய்யற விஷயம் இருக்கு இல்லையா, அது மேலே பெரிய மனசு சகோதரி. உள்ள இருந்து எப்படி பார்த்தோன்னா அதே மனசோட நீங்க வெளியில போய் நீங்க செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யணும். எல்லாருமே அதான் ஹீரோக்கள் வந்து அவங்க இவ்வளவு கொடுக்கல, இவங்க இவ்வளவு கொடுக்கல, கொடுத்தவங்க இவ்வளவு இருக்காங்க, இது மாதிரி பார்த்து நிறைய பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். யாரு கொடுக்குறேன்னு கேட்க வேண்டியதில்லை, கொடுத்தவங்களை கொண்டாடுவோம். பெரிய பெரிய நடிகை கொடுக்கறது மட்டும்தான் நம்ம விளம்பரம் பண்றோம். இந்த மாதிரி ஓடி செய்யற மனிதர்களை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாகவும் நீங்க வந்திருக்கு. அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா விக்ரம் ரமேஷ் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு வந்து கடைசி வரைக்கும் பேசி முடிச்செல்லாம் ஓடிடுவாங்க. நாங்க எல்லாருமே 2 நாளைக்கு அப்புறம் மீட் பண்றதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ், மெயினா ஃபைட் மாஸ்டர்ல இருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் 5 ஹீரோயின். ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு பாட்டு இல்லை, பாட்டு போடும்போது உங்க முகத்தை பார்த்தேன், ஒரு சின்ன கவலை தெரிஞ்சது. அது கடைசி 2வது பாட்டு போடும்போது சகோதரி கேட்டு என்னன்னா இந்த பாட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பாத்தீங்களா அப்படின்னு. அது பெரிய கவலை. அதனால நம்ம அங்கிருந்து தான் இங்க வர்றோம். அதனால இனிமேல் நம்ம நடிச்சு இல்லைன்னா நடிச்சு பெரிய ஆல்பம். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமா அமரை பத்தி இங்க சொல்லணும். அவருக்கும் எனக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க, இல்ல கடன் வாங்குறதுக்காக சம்பாரிச்சு கடன் அடைக்கணும் டாக்டர் ஆவாங்க. ஆனா சினிமாவை காப்பாற்றுறதுக்காக அறுத்து ஆபரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி உழைச்சு
தனக்குள்ள இருக்கிற பேஷனா, ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் சீட்ல சேப்பா இருந்தாங்கன்னா டாக்டர் ஆகுன்னு ஆசைப்படுறேன். நான் தான் சொல்றேன் டாக்டர் ஆக்டர் ஆயிட்டேன். ஆனா டாக்டர் ஆன ஒரு ஆள் ஆக்டரா மாறி உண்மையாவே சொல்றேன், இது வரைக்கும் 5 படங்கள் எடுத்திருக்காரு. 5 படத்தையும் தரமா ரிலீஸ் பண்ணிருக்காரு. அது ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோட குடும்பத்திலிருந்து வரல, ஒரு சாமானியனா தன்னுடைய கனவை நோக்கி நிலைச்சு தன்னுடைய பேஷனை மட்டும் அவர் முன்னேற்றி போகாம நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர். அவர் லீட் ரோல் பண்ணுவார். அது யாரு அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியா இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் ஒரு ரூட் போட்டு கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ணாம முதல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்த படம்னு எந்த கமர்ஷியல் படமே இல்லை. ஈழ தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும், அதனால எவ்வளவு காசு எனக்கு வரணும் முக்கியம் இல்ல, எவ்வளவு காசு எனக்கு சம்பாதிக்கணும் முக்கியம் இல்ல, சொல்ல வேண்டிய விஷயத்த அந்த படத்தில் நான் சொல்லணுங்கிறதுல உடம்ப வருத்தி மொத்த டீம்னு அந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மேபி ஓடிடில கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. டெஃபினட்டா அந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ரொம்ப எமோஷனலி ரொம்ப பொலிட்டிக்கான ஒரு ஃபிலிம். அந்த ஃபிலிம் ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமால இந்த மாதிரி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு இந்த கதை சொல்லும் போது எனக்கு தெரியும் இங்க என்ன ஒரு வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ப்ரொடியூசர் இவ்வளவு செய்யறாரா, இவரு ப்ரொடியூசர் செய்யறாரா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சே இருக்காரு. இல்ல ஒண்ணு போயிட்டு இருக்கு, அங்க ஒரு 7-8 ரூபாய் மலையாளத்தில் இருக்கிற ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப வெயிட் ஆயிட்டாரா ப்ரொடியூசரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படங்கள் தமிழ் சினிமாவே தொடர்ச்சியா படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோட அவரோட பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மட்டும் தன் கனவை நோக்கி நகரணும்னு நினைக்கல, நிறைய பேர் கனவுகளை சுமந்துக்கிட்டு அவர் வர்றாரு. அதுதான் ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும். அது தமிழ் சினிமாவுக்கு வந்த இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணுங்கிற ரொம்ப ஒரு விஷயத்த நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இங்க இந்த படம் நடிக்காத நிறைய ஆக்டர்ஸ் இங்க வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த படத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சொன்ன மாதிரி. ஆனால் இங்க வந்திருந்த அபிலாஷ் ஜெயிக்கணும், ப்ரொடியூசர் ஜெயிக்கணும், டெக்னீஷியன்ஸ் ஜெயிக்கணும், ஜித்தன் ரமேஷ் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோட ஒண்ணுதான். நான் கேட்ட ஜித்தன் ரமேஷ் யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காருன்னு அவர் ஒரே பதில சொன்னாரு, நான் நினைச்சா எல்லாரையும் கூப்பிடலாம், ஆனா இந்த படம் நான் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் ஒரு மேடையில கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. சோ அது ரொம்ப ரொம்ப அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரை கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்றோம்னு முக்கியம், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர். இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் வந்து நிறைய பாப்அப்ஸ் வரும்ல, அப்ப நீங்க பேசின ஒரு பாப்அப்ஸ் போனை நோண்டிட்டு இருக்கும்போது வந்தது. சினிமால எனக்கு பெரிய போராட்டம் இருந்தது. அப்பா நிறைய பேரை உருவாக்கி இருந்தாரு. ஆனா தன் பையனை உருவாக்குறதுல இருக்க பெரிய போராட்டத்துல எனக்கு லக் இல்லையா, ஹார்ட் ஒர்க் இல்லையா, நான் பண்ணது எல்லாமே தப்பு, என்னுடைய தவறுகள் தான் அதுக்கு காரணம்னு ஏத்துக்கிற ஒரு மனுஷன் பிக் பாஸ்லயும் அவர் சொன்னார், எவ்வளவு ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டு போயிட்டே இருப்பாரு. எதுக்கு சண்டை போடணும் அவர் கேட்பேன், என்னங்க பேசிட்டு போறாங்க எதுவுமே கேட்க மாட்டேங்க. அவங்க சண்டை போடும்போது நம்ம சண்டை போடுறது நமக்கு எப்ப தோணுது நம்ம மட்டும்தான் கேள்வி கேட்டு சண்டை போடணும். தேவை இல்லாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ண படுத்துறோம், ஏன் ப்ரோ அப்படின்னு போய் காலை போட்டு படுத்துறோம் ஜம்முன்னு. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல பியூர் ஹார்ட் உள்ள பக்கத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். அவர் ஏதோ இவ்வளவு பெரிய ப்ரொடியூசர், இவ்வளவு பெரிய பையன், அவர் பார்த்தா அப்படி தண்டாத்தினா அப்படியே இதுன்னு இருக்காரு. பக்கத்துல போனோம்னா உட்காருங்க அப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அந்த லோக்கல் ஸ்டாங் நம்மளே ஒரு அப்படியே ஷோல்டர்ல போட்டுக்கிட்டு அந்த இருக்குன்னு கொடுத்துருவோம். ஸோ இவ்வளவு நாளுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் நான் பார்த்து பேசினேன். பட் அதே சிரிச்ச முகம். இடையில ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு, என்னால போக முடியல, இந்த படத்துக்கு அவரு கூப்பிடல, நான் வரணும்னு சொல்லி பாக்கல, நான் வரேன்னு சொல்ல நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்க மாதிரி ஒரு ட்ரைலர் பாக்குறதுக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நிறைய பேர் தெரியும், அதனால நிறைய ஓகே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐங்கரன் அவங்களுக்கும் பெரிய தேங்க். இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற விஷயம். ஆடியோ பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஹோல் டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ டிசம்பர் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் நிறைய படங்கள், இந்த சின்ன சின்ன படங்கள் இந்த வருஷம் டாடா, குட் நைட் நிறைய படங்கள் ஓடி இருக்கு. ஸோ இந்த சின்ன படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய படம் ஆக மாறி ஒரு வெற்றி விழால திருப்பம் எல்லாரையும் நம்ம மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா தமிழ் படம் பண்றதுக்கான ப்ரொடியூசர் வந்திருக்காரு. உங்களுக்கும் பெரிய இந்த படம் ஒரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கும் ஒரு ரூட்டை போட்டுங்க, அடுத்து என்ன படம் பண்ணணும்னு. ஸோ உங்க ரூட்டு அதோட பயணிட்டு நன்றிமா. நல்ல என்கேஜிங்கா பண்ணுங்க.